தமிழ் உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாங்கள் நடைமுறை வாழ்க்கையில் நாங்கள் நாளாந்தம் பயன்படுத்தக்கூடிய சில வாக்கியங்கள் தொடர்பான மிக தெளிவான விளக்கத்தை பார்க்க போகிறோம். இது மிக முக்கியமான வீடியோ என்பதால் முழுமையாக பாருங்கள், தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நான் முதல்ல தமிழ் மொழியில் வாக்கியத்தை சொல்லும்போது நீங்கள் விடையை யோசிங்க, அதுக்கு பிறகு நாங்கள் விடையை பார்ப்போம். ரைட், நாங்கள் வீடியோ பார்ப்போம். ரைட், பொறுமையாக கவனிங்க. நான் பில்லை கட்டுறேன் எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட்ட பிறகு கடைசியாக பார்த்தீங்கன்னா பில் வரும். அந்த நேரம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, நான் பில்லை கட்டுறேன்டா, நான் பில்லை கட்டுறேன் எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? இட்ஸ் ஆன் மீ. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுங்கள். இட்ஸ் ஆன் மீனா நான் பில்லை கட்டுறேன்ற அர்த்தம். ஐ வில் பே திஸ் பில்லுன்னு சொல்லலாம். ஐ வில் பே திஸ் பில்லுனாலும் நான் பில்லை கட்டுறேன்ற அர்த்தம். நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணுமா இருந்தால் இட்ஸ் ஆன் மீன்னு சொல்லுங்கள். இட்ஸ் ஆன் மீ, நான் பில்லை கட்டுறேன். இது ஒரு ப்ரேஸை பயன்படுத்தி உங்களுக்கு சொல்லலாம். நான் பில்லை கட்டுறேன்னு எப்படி சொல்லுவீங்க? இட்ஸ் ஆன் மீ. ரைட், நான் சொன்னதுக்கு பிறகு சொல்லுங்க. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, டீச்சர்ஸ் எல்லாம் பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க. பிள்ளைகளே, நான் சொன்னதுக்கு பிறகு சொல்லுங்கள். ஒரு கவிதையை சொல்லி கொடுத்து சொல்லுவாங்க, நான் சொன்னதுக்கு பிறகு சொல்லுங்கள். அப்போ நான் சொன்னதுக்கு பிறகு சொல்லுங்கள், இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? யோசிங்க. ரிப்பீட் ஆஃப்டர் மீ. நான் சொன்னதுக்கு பிறகு சொல்லுங்கள். ஒரு விஷயத்தை தயவு செய்து கருத்தில் கொள்ளுங்க. இவ்வாறான சிறு வாக்கியங்களை நீங்கள் திரும்ப பயன்படுத்தணும். திரும்ப பயன்படுத்துவதன் மூலம்தான் கூட இங்கிலீஷ் மொழி திறன் விரைவாக அதிகரிக்கும். உங்களுக்கு விரைவாக இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ள வேணுமா இருந்தால் திரும்ப இவ்வாறான சிறிய வாக்கியங்களை பயன்படுத்துங்க. ரைட், யார் அதை செய்தது? இது எப்படி இங்கிலீஷில் உருவாக்கி கொள்வீங்க? யோசிங்க. Who did it? யார் அதை செய்தது? Who did it? ரைட், நீங்கள் என்ன சொன்னீங்க? இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? யோசிங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? What did you say? நீங்கள் என்ன சொன்னீங்க? What did you say? ரைட், விளங்கினதா? அவனுக்கு ஆங்கிலம் தெரியும். இங்கிலீஷ் தெரியும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? He knows English. அவனுக்கு ஆங்கிலம் தெரியும். He knows English. இதுவே அவளுக்கு ஆங்கிலம் தெரியும்னா எப்படி சொல்லுவீங்க? She knows English. Sheனா அவள். She knows English. ரைட், எனக்கு ஆங்கிலம் தெரியும். இந்த வாக்கியத்தை இங்கிலீஷில் உருவாக்கி கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்க. இன்று என்ன நாள்? இன்னைக்கு என்ன நாள் அப்படி கேட்போம் தானே. இன்று என்ன நாள் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்பீங்க? வாட் டே இஸ் இட் டுடே? இன்று என்ன நாள்? வாட் டே இஸ் இட் டுடே? ரைட், விளங்கினதா? உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்படி கேட்போம் தானே. உங்களுக்கு எப்படி தெரியும்ன்றதை எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? யோசிங்க. How do you know? உங்களுக்கு எப்படி தெரியும்? How do you know? ரைட், அவன் புத்திசாலி. இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? யோசிங்க. He is clever. அவன் புத்திசாலி. இதுவே அவள் புத்திசாலின்னா எப்படி சொல்லுவீங்க? She is clever. ரைட், நான் நாய்களுக்கு பயம். இந்த வாக்கியத்தை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? யோசிங்க. I'm afraid of dogs. நான் நாய்களுக்கு பயம். ஐஎம்ங்கிறது ஐம்னு சுருக்கி பயன்படுத்தலாம். ஐஎம்ங்கிறது ஐம்னு சொல்லலாம். ஐம் எஃப்ரைட் ஆஃப் டாக்ஸ்னா நான் நாய்களுக்கு பயம். ரைட், ஏன் நீங்கள் அழுகிறீங்க? இந்த வாக்கியத்தை எப்படி இங்கிலீஷில் உருவாக்கி கொள்வது?
ஏன் நீங்கள் அழுகிறீங்க? Why are you crying? Why are you crying? ஏன் நீங்கள் அழுகிறீங்க? Why are you crying? Right? நான் அவனை இரவு உணவுக்கு அழைத்தேன். நான் அவனை இரவு உணவுக்கு அழைத்தேன். நான் அவனை டின்னருக்கு கூப்பிட்டேன்னு சொல்லுவோம் தானே. இது எப்படி இங்கிலீஷில் உருவாக்கி கொள்வது? யோசிங்க. ஐ இன்வைட்டட் ஹிம் டு டின்னர். ஐ இன்வைட்டட் ஹிம் டு டின்னர். நான் அவனை இரவு உணவுக்கு அழைத்தேன். ஐ இன்வைட்டட் ஹிம் டு டின்னர். இதுவே நான் அவளை இரவு உணவுக்கு அழைத்தேன் எப்படி சொல்லுவீங்க? ஐ இன்வைட்டட் ஹர் டு டின்னர். ஹிம்க்கு பதிலாக ஹர் பயன்படுத்துங்க. ஐ இன்வைட்டட் ஹர் டு டின்னர். ரைட்? புரிஞ்சதா? நான் உனக்கு சொன்னேன். நான் உனக்கு சொன்னேன். நான் உனக்கு சொன்னேன் அப்படி சொல்லுவோம் தானே. இது எப்படி இங்கிலீஷில் உருவாக்கி கொள்வது? நான் உனக்கு சொன்னேன். ஐ டால்ட் யூ. ஐ டால்ட் யூ. நான் உனக்கு சொன்னேன். ஐ டால்ட் யூ. ரைட்? என்னை நம்புங்கள். என்னை நம்புங்கள். இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? யோசிங்க. கீப் ட்ரஸ்ட் இன் மீ. கீப் ட்ரஸ்ட் இன் மீ. என்னை நம்புங்கள். கீப் ட்ரஸ்ட் இன் மீ. ரைட்? தவறுக்கு என்னை மன்னிக்கவும். தவறுக்கு என்னை மன்னிக்கவும். இந்த வாக்கியத்தை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? யோசிங்க. தவறுக்கு என்னை மன்னிக்கவும். ஐம் sorry for the mistake. ஐம் sorry for the mistake. தவறுக்கு என்னை மன்னிக்கவும். ஐம் sorry for the mistake. நான் முதல்ல சொன்னேன் ஐ ஆம்க்கு பதிலாக ஐம் யூஸ் பண்ணலாம். சுருக்கி ஐ ஆம்ங்கிறத சுருக்கி ஐம்னு பயன்படுத்தலாம். ரைட்? மெதுவாக பேசு. மெதுவாக பேசு. மெதுவாக பேசுன்னு சொல்லுவோம் தானே. இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஸ்பீக் ஸ்லோலி. ஸ்பீக் ஸ்லோலி. மெதுவாக பேசு. ஸ்பீக் ஸ்லோலி. ரைட்? புரிஞ்சுதா? ஓகே நண்பர்களே, இன்றைக்கி நாங்கள் மிக முக்கியமான வாக்கியங்கள் தொடர்பான தெளிவான விளக்கங்களை பார்த்தோம். நீங்கள் இப்போ தான் எங்களோட வீடியோ முதல் தடவை பார்க்குறீங்களா இருந்தால் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.